சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்காங்க. இப்படித்தான் மனுஷன் சிங்கப்பூர் மற்ற நாடுகளெல்லாம் இருந்தா வெள்ளத்தில் மிதக்குதா, சாலையில நீர் தேங்குதா. 60 ஆண்டுகளாக ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிக்கூட வாய்க்கால் கட்டாத நீங்கள் என்ன ஆட்சி வரைக்கும் சொல்லுங்க தம்பி. வெள்ளத்துல மிதத்திற்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கிறதா ஆட்சி? வெள்ள நீர் வடிச்சு நெல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறதுக்கோ, வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு வேணாலும் போய் கடத்துல சேரப்படாது, அதுக்கு வழி சேரலாம் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? அப்புறம் புதிய ஆட்சி முறை மாற்றம் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டி 3 முறை போட்டி தான் பெரும்பான்மை என்ன காரணம் உங்களை சேர்க்க மாட்டாங்க இல்லை, அவங்களுக்கு ஒரே கொள்கையில் இருக்கிற போட்டி. எனக்கு யாருமே கூப்பிட்டு உலகத்தில் ஒரு போட்டி, இந்திய துணை என் கோட்பாடு சாமிக்கு பேசுவேன், பாலுகர் பூமிக்கு பேசுகிற ஒரு கட்சி. நான் மலையை பேசுனேன், மரத்தை பேசுனேன், கடலை பேசுனேன், மணலை பேசுனேன், தண்ணீரை பேசுனேன், சீட்டி இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ படிப்பே உங்களுக்கு பண்ணி கல்வி என்ன அறிவியல் ஒரு பாடம் படிக்கிறது, புவியியல் ஒரு பாடம் எது மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்க்கும், பறவை வச்சுட்டு வாழ்க்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வாழ முடியும். இந்த அடிப்படை தெரியாத நீ எப்படி இயற்கை பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இத்தனை உயிர்களுக்கு ஏதாவது இயற்கைக்கு பெயரிடுறது அந்த மனுஷன் பயிலாளர் காரணம் இந்த பேராசை. மீனம்பாக்கத்தில் விண்ணூர்த்தி நிலையத்திற்கு தேவை 5000 ஏக்கர்ல பரம